Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். இந்த ஐப்பசி மாதம் பிறந்தது என்னென்னத்திற்கெல்லாம் சிறப்புகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம கொடுத்துருந்தோம். தீபங்கள் ஏற்றுவது, அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம். ஐப்பசி மாதத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், பௌர்ணமி ரொம்ப விசேஷம், அன்னாபிஷேகம் பண்ணுறது. அதே மாதிரி இந்த ஐப்பசி தீபாவளி அமாவாசை இது எல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு வழி காண்பிக்கிறதுக்காக நம்ம பட்டாசெல்லாம் ஏற்றுறோம், பட்டாசெல்லாம் கொளுத்துறோம், அண்ட் யமதீபம் ஏற்றுறது. இப்படி பல விஷயங்கள் நம்ம ஐப்பசி மாதத்தினுடைய சிறப்புகளில் நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தீபம் பற்றி தான் நம்ம பேசலாம் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, இதை அகண்ட தீபம் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஆகாச தீபம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ஆகாச தீபம் இதெல்லாம் புதுசெல்லாம் கிடையாதுங்க, காலங்காலமாகவே இருந்தது தான். நம்ம நிறையா விஷயங்கள் ஒரு நாளடைவில் மறந்து போயிடுறோம், இல்லை நம்ம அதை விட்டு போயிடுது இல்லையா. ஸோ அதை திருப்பி நம்ம ரிவைவ் பண்ணலாம், நம்ம பழைய விஷயங்கள் எல்லாமே நம்ம திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி குறிப்பாக இந்த பதிவே நம்ம பண்ணுறது. இந்த ஆகாச தீபம் அப்படிங்கிறது எந்த மாதம் ஏற்றுவாங்க அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம்தான். ஸோ ஐப்பசி மாதம் மாலையில், அதாவது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா சூரியன் அஸ்தமிக்கும் வேளை அப்படின்னு. ஸோ ஒரு இடத்துல 6 மணிக்கு அஸ்தமிக்கும், ஒரு வேளை 6:30 மணிக்கு அஸ்தமிக்கும். அந்த சந்திரன் வருது பார்த்திங்களா வானத்தில், அப்போது வீட்டில் ஒரு உயரமான இடமோ அல்லது மொட்டை மாடி, நீங்கள் அந்த தீபம் எப்படின்னா வானவெளியில் அது ஏற்றணும் அப்படிங்கிறது தான் கான்செப்டு. வானவெளியிலன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவதற்காக. அண்ட் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே அதை ஏற்றலாம். இப்போ நமக்கு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அந்த அமாவாசை வருது பார்த்திங்களா, இந்த அமாவாசையிலிருந்து நம்ம கார்த்திகை மாதம் அமாவாசை வரைக்கும் இதை ஏற்றலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு மாத காலமும் இந்த ஆகாச தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஸோ அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகாச தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இது என்னென்னா திறந்த வெளியில் நமக்கு பெரிய அகலாக இருக்கணும். இந்த அகலில் 8 திரிகள் கொண்ட தீபமாக ஏற்றணும். இந்த 8 திரிகள் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, அதாவது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு 4 டைரக்ஷன் அண்டு 4 சப் டைரக்ஷன்ஸ். ஸோ அஷ்ட திக்குகளையும் இந்த தீபங்களை இந்த தீபத்தை ஏற்றணும். ஒரு சாயங்காலம் நம்ம ஒரு 7 மணி வாக்கில், இப்போ மழை நிறையா இருக்குது, அதனால் எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒரு பால்கனியில் கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இது முழுக்க நல்லெண்ணெயில் மட்டுமே ஏற்ற வேண்டிய ஒரு தீபம். இந்த ஆகாச தீபம் ஒரு 1 hour எரிஞ்சால் கூட போதும். ஸோ ஈவினிங் 7 to 8 ஃபுல்லாக இந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். 8 திரிகளை கொண்ட இந்த தீபத்தை நம்ம ஏற்றும் பொழுது எதற்காக இந்த தீபம் ஏற்றணும்னா, வீட்டில் கடன் பிரச்சனை இருக்காது. 2வது, ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த வீடாக நம்மளுடைய வீடு இருக்கும். ஐப்பசி மாதம் எதனால் இது விசேஷம், ஏன் இந்த தீபம் நம்ம ஏற்றுறோன்னா, சுக்கிரனினுடைய வீட்டில் சூரியன் 1 மாத காலம் இருக்கார் இல்லையா. ஸோ இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இந்த அமாவாசை திதியில் ஆரம்பித்து அடுத்த அமாவாசை கார்த்திகை மாதம் சூரியன் மாறிடுவார். சூரியன் விருச்சிக ராசிக்கு போய்ட்றார் இல்லையா, அதில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் பொழுது, ஸோ சூரியன் நீச்சமாக இருந்து சந்திரனோட இணைந்து, அடுத்தது சந்திரன் நீச்சமாக இருந்து சூரியனோட இணைந்து, இப்படி இந்த 1 மாத காலம் இந்த தீபம் நம்ம ஏற்றும் பொழுது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கடன் தீரும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அதனால் நீங்களும் உங்கள் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒரு 7 மணிக்கா இந்த ஆகாச தீபத்தை ஏற்றுங்க. நல்லெண்ணெயில் மட்டும்தான் இது ஏற்றணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டெய்லி நீங்கள் திரி மாற்றணும், எண்ணெயும் மாற்றணும், திரியும் மாற்றணும். ஸோ அந்த எண்ணெய் எரிஞ்சிருது, அகலில் எண்ணெய் ஏற்றுறீங்க, திரி போட்டு ஏற்றுறீங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கீழே ஊற்றிடலாம். திருப்பி மறுநாள்
புதுசாக அதில் எண்ணெய் ஊற்றி அதே அகலை நம்ம உபயோகப்படுத்தலாம். ஆனால் திரியும் எண்ணெயும் தினமும் நம்ம புதுசாக தான் போட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றணும். இது அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய மண்ணகல் வாங்கி கூட இதை நீங்கள் ஏற்றலாம். நல்ல தாராளமாக இந்த 8 திரிகளை நீங்கள் போட்டு இதை ஏற்றும் பொழுது நம்மளுடைய முழுமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து தீரும். இது வீட்டுக்கு உள்ளேயோ இல்லை வீட்டுக்கு வெளியிலையோ ஏற்றுறதில்ல, ஆகாசத்தை பார்த்து ஏற்றணும் அப்படிங்கிறதான் இது ஆகாச தீபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னத்தினால நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கிறது அப்படின்னா, சுக்கிரன் வீட்டில் சூரிய பகவான் 1 மாத காலமும் அவர் இருக்கார் இல்லையா. ஸோ இந்த சுக்கிரன் வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம்தான். ஸோ இந்த மாதத்தில் நம்ம இந்த தீபம் ஏற்றும் பொழுது செல்வ செழிப்போடு நம்ம இருக்கலாம்னு. இந்த ஆகாச தீபம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஐப்பசி மாதம் வரக்கூடிய வியாழக்கிழமைகள்லேயும் நம்ம வீடுகளில் குபேர பூஜை செய்கிறதும் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஐப்பசி மாதம் அப்படிங்கிறதே ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய மாதம். அதனால தான் அமாவாசை வந்து தீபாவளியாக கொண்டாடுறோம். கேதார கௌரி விரதம் எல்லாம் வருது. ஐப்பசி பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம் வரும். ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசையும் விசேஷம், அடுத்தது நமக்கு பௌர்ணமியும் ரொம்ப விசேஷம். அண்ட் இந்த மாதத்தில் வந்து சுக்கிர பகவான் வீட்டில் சூரியன் இருக்கிறது வந்து மகாலட்சுமி யோகத்தையும் நமக்கு கொடுக்கும். இந்த மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கறது வந்து வியாழக்கிழமையில் நம்ம வந்து இந்த குபேரரை வந்து வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை வந்து நம்ம தனியாக மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்கிறதும் நல்லது. ஸோ வீடுகளில் நீங்கள் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கிறதோ இல்லை லக்ஷ்மி குபேரருக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறதோ என்ன பண்ணலான்னா, 6 தீபங்கள் நெய் விளக்கு போட்டு 6 தீபங்கள் நீங்கள் ஏற்றி மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சீங்கன்னா, குபேரரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் அந்த மாதத்தில் நமக்கு கிடைக்கும். அண்டு நிறைய கஷ்டங்கள் வந்து தீரும். வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் வந்து போகும். மகாலட்சுமி அம்சத்தை இந்த ஐப்பசி மாதம் வந்து நமக்கு வர வைக்கக்கூடிய ஒரு வழி தான் இந்த ஆகாச தீபம் ஏற்றுறது, லக்ஷ்மி குபேர தீபம் ஏற்றுறது, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படித்து வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறது. இது எல்லாமே நமக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடியது தான். ஸோ இந்த அதாவது ஐப்பசி மாதம் தொடங்கும் பொழுது நம்ம இந்த யம தீபம் வந்து திரையோதசி திதியில் ஏற்றுறோம் இல்லையா. ஸோ அது வந்து வேறு 4 திரி போட்டு நம்ம அதை வந்து கோதுமை மாவில் அகல் செஞ்சு ஏற்றுவோம். இது நம்ம மண்ணகல்லே நம்ம வாங்கிக்கலாம். 8 முகம் கொண்ட மண்ணகல் வாங்கி நீங்கள் தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ நீங்களும் இந்த ஐப்பசி மாதத்தில், ஏன்னா இதுக்கு வந்து ஏதாவது கதைகள் இருக்கா, புராண கதைகள்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கான புராண கதைகள் கிடையாது. ஆனால் நம்ம முன்னோர்கள் எல்லாமே இந்த ஆகாச தீபத்தை ஏற்றி வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த ஐப்பசி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் வரைக்குமே முன்னோர்கள் வந்து நமக்கு அந்த வழிபாடு செய்கிறதும் மற்றும் அவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் செய்கிறதுக்கும் இந்த தீபங்களை நம்ம ஏற்றுறோம் அப்படிங்கிறது தான். வீட்டுக்குள்ளே நம்ம ஏற்றுறதா இருந்தால் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்காக நம்ம இந்த ஐப்பசி மாதத்தில் நம்ம பூஜைகள் எல்லாம் பண்ணலாம். ஐப்பசி வியாழக்கிழமை குபேரனுக்கு ரொம்ப விசேஷம், ஐப்பசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம். அண்ட் ஐப்பசி மாதம் முழுவதுமே இந்த ஆகாச தீபத்தை நாம் ஏற்றலாம். ஸோ நீங்களும் இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்களும் புது அகல் வாங்கி 8 திரிகள் போட்டு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. அண்ட் டெய்லி திரி மாற்றணும், எண்ணெய் மாற்றணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ஆகாச தீபத்தை ஏற்றலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஆகாச தீபம் இல்லை அகண்ட தீபம் இது ஏற்றக்கூடிய முறை என்ன, இது எதற்காக ஏற்றுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.